சரவணா, அம்மா. நீ இந்த கோவில்ல சாமி கும்பிட்டு வேண்டறப்போ அந்த பொண்ணு 3 தடவை உன் கண்ணில் படுவான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு குளத்துல 3 தடவை முங்கி சூரியனை பார்த்து எந்திரிச்சேன்னா அந்த சாமி உனக்கான பொண்ணை காட்டும். அம்மா என்னம்மா இது? எதுக்குமா இதெல்லாம்? நீ எதுவும் பேசக்கூடாது சரவணா. அம்மா சொல்றத மட்டும்தான் செய்யணும். இல்லம்மா, அது வந்து நான் சொன்னா செய்வியா மாட்டியா? சரி, நான் செய்யறேம்மா. இதுல உன் கோல்மால் எதுவும் இல்லையே. என்னங்க நீங்க? ரொம்ப ஓவரா நடிக்காத. இத பாரு, நீ என்ன தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணு, அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்னு சொல்லு, நான் அந்த தெய்வத்து மேல பாரத்தை போட்டு நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீ எல்லாம் வெறும் மனுஷ பதறு. அந்த சாமிக்கு முன்னால நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இத பாரு, நீ என்ன வேணா ஈஸியா ஏமாத்தி ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த சாமி கிட்ட மோதிப்பாரு, அப்ப தெரியும். உன்னை எல்லாம் அந்த கடவுள் திருத்தினா தான் உண்டு. என்னடி நமக்கு நடுவுல சாமியை உன் புருஷன் சண்டைக்கு இழுத்து விட்டுட்டு போறாரு? சொல்லட்டும்க்கா, இவனுங்கெல்லாம் சாப்பாட்டுல உப்பு பத்தலைன்னா கூட சாமியை தான் குறை சொல்லுவாங்க. சளி பிடிச்சா ஏன் சாமி வந்து கேட்கல, ஜோரம் அடிச்சா ஏன் சாமி வந்து பார்க்கல, எல்லாத்துக்குமே வா சாமி வந்துடும். இந்த உலகத்துல புத்தி இருக்கிறவன் பழச்சுப்பான்.